ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டீச்சர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்று வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதிரசம் சூப்பராக வருங்க, செம டேஸ்ட்டாக வரும். அதிரசம் பிரியாமல் சூப்பராக இப்போ பண்ணலாம் வாங்க. இப்போங்க ஒரு 2 டம்ளர் பச்சரிசி நம்ம எடுத்துக்கிட்டோம். பச்சரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்து அதை நல்லா இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டோங்க. இதை 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறணுங்க. அரிசி எந்த இதில் அளக்குறோமோ, டம்ளர், பவுல், கப்பு எதில் அளக்குறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறி வரணும். 2 மணி நேரம் ஊறணுங்க கண்டிப்பாக. இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கிறலாம். அரிசி நம்ம ஆல்ரெடி கழுவி தான் ஊற வச்சுருந்தோம், அதனால இப்போ வடித்து மட்டும் எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்திக்கிடலாங்க. கரெக்டாக பண்ணோன்னா சூப்பராக வருங்க அதிரசம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சூப்பராக நம்ம வீட்டில் அதிரசம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டோம். தண்ணி கீழே வடியுது பாருங்கள். இப்போ இதை நம்ம நிழல்லே உணர வச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கிறலாங்க. விரிச்சிட்டு அதில் இந்த அரிசியை பச்சரிசியை சேர்த்து நல்லா அப்படியே உணர போட்டுக்கிறலாம். வெயிலில் வேண்டாங்க, நிழல்லே உணர்த்தி எடுக்கணும். இது தண்ணி மட்டும் வடிஞ்சால் போதும். நம்ம அப்படியே ஈர அரிசியோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். அந்த ஈரப்பதத்தோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். இது ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சுட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு அரிசி சீக்கிரம் உணர்ந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கை வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்ம கையில் விரலில் ஒட்டணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவம். ரொம்ப உணரவும் கூடாது, ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் அரிசி கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியிலே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம கிலோ கணக்கில் போட்டோன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். கொண்டு போய் கொடுத்தோன்னா அப்படியே ஈரமாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க. இது நான் கொஞ்சமாக 2 டம்ளர் மட்டும் 2 கிளாஸ் மட்டும் போட்டதுனால மிக்சியிலேயே அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், பிடிச்சா அந்த மாதிரி ஒட்டணும், ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்திட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறணும். நம்ம எந்தளவு தேவையோ அந்தளவு அரிசியை நம்ம இப்போ சேர்த்திக்கிறோம். மிக்சியில் பாருங்கள் நல்லா அடிச்சிட்ருக்கோம். அரிசி கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்ததுனால மாவு பாருங்களேன், அந்த மிக்சியில் ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி ஓடி விழுகணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பக்குவமாக அந்த அரிசி உணர வச்சு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து சளிச்சுக்கிறலாம். நம்ம சளிச்சுக்கிறணும். ஒவ்வொரு டைம் நம்ம அடிக்கிறப்பையும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணுங்க. சளிச்சு எடுத்து தான் மறுபடியும் நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி அந்த குருணை பதம் அதிகமாக உள்ளே விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறவோம். சூப்பராக நம்ம வீட்டிலையே நல்ல ஜம்முன்னு ஒரு வாசனையோடு அதிரசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவமாக பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக வருங்க அதிரசம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கப்பி இருக்கிறதெல்லாம் நம்ம அரிசி அடுத்த ரவுண்டு அரைப்போம் இல்லைங்க, அதோடு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி விட்டுறலாம். ஏன்னா அந்த ஈரம் இருக்கணும், உணர்ந்துடக்கூடாது மாவு. அதனால இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் அரிசி அரைக்க போகிறோம். அடுத்த பேஜ் அதோட இந்த கப்பியை சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அரைச்சிட்டு இப்போ சளிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ எல்லா மாவும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்படி பிடிச்சோன்னா மாவு புடி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அந்த ஈரப்பதத்தோட மாவு இருக்குது. அப்படி இருந்தால் தான் அப்படி புடி வரும் நமக்கு கைக்கு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாம். நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நமக்கு ஏலக்காய் தூள். சுக்குத்தூள் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கிறலாங்க. 1 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்திக்கிட்டோம். சுக்குத்தூள்லாம் சேர்த்தி பண்ணுறப்ப அவ்வளோ சூப்பராக வரும் அதிரசம் நமக்கு. எள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எள் சேர்த்திக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவு எள் சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், எள் சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா எல்லா மாவு, எள், இந்த தூள்கள் எல்லாம் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கையாலேயே அப்படியே பிசைஞ்சு கொடுத்துக்கிறலாம். எல்லாம் கலந்து வரட்டும், ஒரே மாதிரி கலந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதிரசம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் நம்ம
சேர்த்திக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கிறலாம். நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். இதை அழுத்தம் கொடுத்து நல்லபடி அமுத்தி கொடுத்து அந்த ஈரம் உணர்ந்துடக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஈரப்பதத்தோட பாகுல சேர்க்குறப்ப தான் நமக்கு சூப்பராக ஒரு அதிரசம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம். அதனால உங்களுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வரும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர், மறுபடியும் 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் அப்படி சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் 3/4 டம்ளர் வெல்லத்துக்கு வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தணுங்க. நான் 2 டம்ளர் 1.5 டம்ளர் வெல்லத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம். சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பாகு பதம் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோன்னா சூப்பராக வருங்க அதிரசம். தண்ணியோட அளவு வெல்லத்தோட அளவு கரெக்டாக வச்சுக்கிறணும். உங்களுக்கு டம்ளர் வேணும்னா, டம்ளர் வேண்டாம்னா 1 கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம் சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள் ஒரு இதில் பாகு பதம் பார்த்துடலாம். இது பிரியாமல் இருக்கணும். பிரியாமல் வந்தால் பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு பிரியலை பாருங்கள். எடுத்து திரட்டுனா உருண்டையாக வரணுங்க. ஒரு பந்தாட்டம் வரும். அப்படி இருந்தால் பாகு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ நமக்கு பாகு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு கலந்துக்கிறோம். நிறைய இருந்தால் ஒருத்தர் போட போட ஒருத்தர் அப்படியே கலந்துகிட்டே வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா கட்டி இல்லாத கிளற முடியும். கைவிடாத மட்டும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து சூப்பராக பாகுவோடு சேர்ந்து ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக அதிரசமாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ ஒரு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கிறலாங்க. ஆஃப் பண்ணி விட்டு மறுபடியும் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டோம். மாவு வந்து கீழே இறக்கிட்டோம். ஸ்டவ்வை விட்டு தனியாக எடுத்துட்டோம் பாருங்கள். எடுத்துகிட்டு இதேமாரி எல்லா பக்கமும் அப்படியே கலந்து கொடுத்துட்டே வரணும். இந்த மாதிரி அப்படியே கைவிடாத மட்டும் நல்லா கலந்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ சூப்பராக அதிரசமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுலபந்தான். நம்ம பெருசாக ஒன்று இது பண்ண போகிறதில்ல. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணுறது ஈஸியாக புரியும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இதில் நெய் வேணும்னா இந்த டைம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் நெய் சேர்த்திக்கிறல. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆற வச்சிடணும். நெய் வேண்டான்றதுனால ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு மேலே அப்படியே மூடி விட்டுறலாம். மாவு கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் நான் துணி போட்டு மூடி காமிக்கிறேன். நிறையா மாவு அரைச்சோன்னா இந்த பக்குவம் தான் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டி வச்சிடலாங்க. இது இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோன்னா நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு தான் நம்ம அதிரசம் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு நாள் கேப் விட்டு இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணால் நாளைக்கு ஃபுல்லாக விட்டுறணும். நாளான்னைக்கு காலையில் தான் நம்ம அதிரசம் போடணும். இப்போ 2 நாள் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம். இது நம்ம ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் எடுக்கிறோம். அதிரசமாவு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரு கரண்டியில் தான் எடுக்கிறோம். இது நம்ம 2 டைமாக பிரித்து போடுறோம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிறப்ப போடுறோன்னா கை வச்சிடக்கூடாது. தனியாக கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. உடனே போடுறதுனா மட்டும் கை வைங்க. கை வைக்காத வச்சோன்னா 1 மாதம் அளவுக்கு இந்த மாவு சூப்பராக இருக்குங்க. கெட்டும் போகாது. கைப்படாத மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு எடுத்து இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த நல்லெண்ணெயெலாம் நம்ம சேர்த்தி பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். மாவு நல்லா போடுற பக்குவத்தில் இருக்குது நமக்கு மாவு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்திக்கிட்டேங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இப்படி சேர்த்தி பண்ணுறப்போ பொதுன்னு உதிரும் அதிரசம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு மாவு கெட்டி எனக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சுடுதண்ணி சேர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கரெக்டான பக்குவம். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக வரும். இப்போ ஒரு இலையை எடுத்துட்டோம். இலையில் ஆயில் தடவி ஒரு குண்டா மேலே அப்படியே கவுத்திட்டேங்க. என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி தட்டி போட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உயரம் இருந்தால் போதுங்க. ரொம்ப உயரமாக வேண்டாம். ஏன்னா உள்ளே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துட்டு இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ போட்டு எடுத்துக்கிறலாம்.
போட்டோடனே கரண்டி விடக்கூடாதுங்க, அதுவாக உப்பி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தா போதும். கீழ்ப்பகுதி வெந்து வந்துருச்சுன்னா அதுவே மேலே வந்துடும் பாருங்கள். இப்போ நல்லா மேலே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதை அப்படியே திருப்பி கொடுத்துக்கிறணும். நம்ம அந்த ஆயிலோட பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வருது பாருங்கள். நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி கொடுத்தோன்னா போதும். ஸ்டவ் எண்ணெய் காயிற வரைக்கும் தாங்க ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே சிம்மில் வச்சுட்டே தான் நம்ம அதிரசம் போட்டு எடுக்கணும். எண்ணெய் காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே அதிரசம் போட்டு எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக உள்ளே வெந்து வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அதிரசம் போட்டு எடுத்துட்டோம். ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செமையாக நம்ம அதிரசம் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக அதிரசம் வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.